வாங்க ஒரு ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி பச்சை தண்ணி தான், அது சுடு தண்ணி கிடையாது. அதில் வந்து தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சுக்கிட்டு, அந்த பாக்கெட் சேமியா தான் நான் வாங்கினது, அதை பிரித்து அதில் கொட்டிக்கோங்க. ராகி சேமியா கொட்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஊறினோடனே அதை எடுத்து இட்லி பானையில் தட்டை வச்சு அது மேலே ஒரு துணியை போட்டு எல்லாத்தையும் அள்ளி தண்ணி இல்லாமல் லைட்டாக வடிச்சிட்டு அப்படியே வைங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல் வரன்னு இருக்க வேண்டாம். கொஞ்சம் தண்ணியோடு வச்சிங்கன்னா அது வேகிறப்ப சரியாயிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணிக்குள்ளே இருந்து அப்படியே நம்ம அரிசி எடுத்து போடுவோம்ல, அது மாதிரி போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா பிரித்து கரண்டி காம்பால் ஒரு கிளறிட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் வைங்க. போதும், மொத்தம் 6 நிமிஷம் வெந்தால் போதும். எடுத்து அதில் தேங்காய், சர்க்கரை, குழந்தைங்களுக்கு ஜீனி போட்டு கொடுத்தா பிடிக்கும். நான் வந்து வெல்லம் போட்டு, எங்கள் வீட்டுக்காருக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா பிடிக்கும். தேங்காய் நிறைய போட்டு கொடுங்க. நல்லது ரொம்ப உடம்புக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.